ஹாய் ஹலோ மை டியர் கியூட்டஸ் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன், கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில பேர் 22 டேஸ் இருப்பாங்க, சில பேர் 6 டேஸ் இருப்பாங்க, சில பேர் 7 டேஸும் இருப்பாங்க, சில பேர் 48 டேஸும் இருப்பாங்க. ஸோ நம்மளும் இந்த வாட்டி 48 டேஸ் இருக்க போகிறோம். நீங்கள் எத்தனை டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி, எத்தனை நாள் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா லாகோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். லாஸ்ட் டைம் நம்ம கந்த சஷ்டி விரதம் 6 டேஸ் இருந்திருந்தோம். 7 டேஸ் ஏன் இல்லைன்னா, நம்ம பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சதய விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. சதய விழா நம்மளோட தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கும். லாஸ்ட் இயர்க்கு பிஃபோர் இயரும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். செகண்ட் இயரும் கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணோம், ரொம்ப ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் அது எங்களோட சொந்த ஊரும் கூட. ஸோ அந்த 6 டேஸுமே ரொம்ப சாப்பிடாம ரொம்ப கடும் விரதம் தான் இருந்தோம். உண்மையை நான் சொல்லணும்னா, நம்மளுக்கு அவருக்குன்னு இருக்கும் போது அந்த பசி, அந்த ஒரு எதுவுமே தோணவே தோணாது. அந்த டேஸஸ்லாம் எப்படி போகும்னே தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த பசின்ற ஒரு இதுவே இருக்காது. நம்ம டெடிக்கேட்டடாக அவருக்கு அந்த ஒரு இது பண்ணணும். கண்டிப்பாக அதை நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சும்மாவே நம்ம நார்மலாக இருக்கும்போது பசிக்குதுன்னுவோம் எல்லாமே. பட் இந்த விரதம்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த விரதத்தோடு அப்படியே போகக்கூடாது இல்லையா? ஏன்னா முருகர் படம் எடுத்து முன்னாடி வச்சு அந்த 7 நாள் நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணி அவருக்காக விளக்கேற்றி எல்லாமே பண்ணுவோம். ஸோ அது நம்ம அப்படியே போடக்கூடாதுனால நான் 6th டேவே சூரசம்காரம் நம்ம டிவியில் போடுவாங்க. அதை பார்த்துட்டு ஈவினிங் ஒரு வாட்டி திருப்பி குளிச்சுட்டு விளக்கேற்றி இலை போட்டு வடை பாயசத்தோடு நாங்கள் சாப்பாடு செஞ்சு முருகருக்கு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கி நான் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணேன். இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னால், நான் 48 டேஸ் வேல் பூஜையும் நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர். ஸோ அது என்ன ஜூன் டு ஜூலை அந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ அது நார்மலாக நான் எடுத்து நார்மலாக ஒரு விஷயத்துக்காக வேண்டிட்டு பண்ணேன். அது சக்ஸஸாகவும் நடந்துச்சு. அது பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது நான் பண்ணும்போது எவ்ரிடே நான் கோயிலுக்கெலாம் போக மாட்டேன். நான் வீட்டில் நார்மலாக வேல் பூஜை அப்போ என்கிட்ட முருகரோட ஸ்டாச்சு கூட கிடையாது. ஸோ எனக்கு வேல் தான் இருந்துச்சு. வேலும் ஒருத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்து தான், அதை நீ மனசார பண்ணு, கண்டிப்பாக அதை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் பண்ணேன். உண்மையாலே சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 2 விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு லைஃப்லேயே பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக. ஸோ அதை நான் உண்மையாலே நம்புவேன். வேல் பூஜையாக இருக்கட்டும், இந்த சஷ்டி பூஜையாக இருக்கட்டும், நம்ம மனசார வேண்டி நம்பி பண்ணோம், கண்டிப்பாக அதோட பலன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சேம் நாங்கள் இன்றைக்கி அதையெல்லாம் சேர்த்து 48 டேஸாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ 48 டேஸும் சாப்பிடாமல் இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக உண்மையாலே எந்த சுவாமியும் சாப்பிடாமல் விரதம் இருங்க, நம்ம ஹெல்த்தை ஃபஸ்ட்டு இருந்தால் தான் நம்மளால் எதுனாலும் பண்ண முடியும். ஸோ எந்த சுவாமியுமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. யாருமே நம்மளுக்கு அப்படி அட்வைஸும் பண்ண முடியாங்க. மனசார சுவாமி கும்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த 6 டேஸ் நம்ம அந்த 6 டேஸ் 7 டேஸ் அதில் நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய பலன்னா. இந்த 48 டேஸ் என்னென்னா என்வி இல்லாமல் வீட்டில் சமைக்கிறது. ஸோ வீட்டில் நல்லா சுத்தபத்தமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகிறதுன்றனால நாங்கள் நேற்றே பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவிட்டாங்க, படமெல்லாம் தொடச்சி மேடையெல்லாம் தொடச்சி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு நான் சுவாமிக்கு பூ போட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கு மகாலட்சுமி தாயார் அவங்களோட அந்த சங்கு எடுத்து ஃபுல்லாக திருப்பியும் நான் ரீஃபில் பண்ணி அந்த வாட்டர் போட்டு இருந்த வாட்டர் எல்லாம் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு திருப்பியும் நான் அதை பூ வச்சு எல்லாமே சங்கு நான் ரெடி பண்ணி வராகி பக்கத்தில் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வெளியிலேருந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அம்மா எல்லாமே கோலமெல்லாம் போட்டிருந்தாங்க. அம்மா இந்த உப்பு மாற்றுறது, லெமன் மாற்றுறது இது எல்லாமே பண்ணாங்க. நான் எல்லாமே அபிஷேகத்துக்கு தேவையான பால், சந்தனம், திருநீர் 3 ஆளில் தான் நான் அபிஷேகம் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மனசார இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றனால அம்மா பாயசம் செஞ்சு வச்சுருந்தாங்க.
ரொம்ப மனசார திருப்தியாக கும்பிட்டுட்டு நான் 108 போற்றி படிச்சுட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் 48 டேஸ்க்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து நல்ல விதமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எவ்ரிடே நான் வந்து முருகருக்கு வந்துட்டு நான் ஏதாவது விளக்கு ஏற்றுறது, இந்த அகல் விளக்கு வச்சுருக்கேன் இல்லையா, இது கம்பல்சரி நான் டெய்லி ஏற்றுவேன் அவருக்கு. ஸோ இன்றைக்கி தான் அப்படின்னு கிடையாது, எவ்ரிடே நான் அவரை கும்பிடுவேன். டியூஸ்டேஸில் நான் வந்து வேல் பூஜை பண்ணுவேன். ஸோ ஏதாவது நல்ல நாள் முருகருக்கு உகந்த நாள் அன்றைக்கி திருப்பி நான் அன்றைக்கி பூஜை பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன். ஸோ நான் இதுக்காக வந்து ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை, நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான். அம்மா வந்து பால் எல்லாம் எல்லாருக்குமே காய்ச்சி கொண்டு வந்தாங்க. அம்மா எப்போவுமே பாலாம்பிகைக்கு ஃபஸ்ட்டு வச்சுடுவாங்க, அதுக்கப்புறமா குலதெய்வம், குபேரர், அப்புறமா முருகர் எல்லாருக்குமே ஒன்று ஒன்று ரெடி பண்ணி வைப்பாங்க. இதுமாதிரி பால் பாயசம் வைக்கும் போது விநாயகர். அதே மாதிரி நான் இந்த இது தொடங்கும் போது ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து வணங்கிட்டு விளக்கேற்றிட்டு வேண்டிட்டு தான் நான் வந்து என்னோடய டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய பூஜை எல்லாமே. அப்புறம் சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நல்ல வைபாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த பூவெல்லாம் மாற்றி சுவாமி கும்பிட்டோம்னாலே வந்து வீட்டிலேயே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 48 டேஸ் நீங்கள் எப்படிலாம் விரதம் இருப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அம்மா கொஞ்சம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் எல்லாமே கொஞ்சம் 2 பேருமே பேலன்ஸ்டாக பண்ணிவிடுவோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த சுவாமிக்கு பண்ண அப்படியே ஒரு மாதிரி திருப்தியாக பண்ணுவோம். அப்புறம் அம்மா தீபார்த்தனை காட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் இங்கெல்லாம் முடிச்சுட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போற்றிலாம் சொல்லிட்ட பிறகு நாங்கள் மேலே அகாடமிக்கு போயிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தோம். எங்களோட டெய்லி ரொட்டீன் அப்கமிங் வீக்கில் நான் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ண தான் முடியல, ஏன்னா டக்குன்னு ஃபோனை இப்போ சுவாமி கும்பிடும் போது கூட ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சுவாமி ஒரு வாட்டி கும்பிட்ருவோம், நெக்ஸ்ட்டு கேமராக்காக 1 more டைம் நாங்கள் இது பண்ணுறது தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது அம்மா வந்து சொல்லுவாங்க, நம்ம நல்லா கும்பிட்ருவோம், அதுக்கப்புறமா வந்து வீடியோவுக்கு இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அது மாதிரி தான். ஏதாவது அந்த போற்றி படிக்கும் போது கூட நான் ஃபோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணுவேன். ஸோ சில பேர் வந்து சில விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ஸோ அவங்களோட சஜஷனும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு தெரியாதவங்க இதை பார்த்தும் வந்து நிறைய பேர் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ லாக்ஸே எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் வந்து சுவாமிஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஏன்னா நிறைய சிலை வழிபாடுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான். ஸோ நான் ஸ்லோ மோஷன்லலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபோன் வேறு வந்து கொஞ்சம் அந்த கவர் கீழே விழுந்துச்சு, திருப்பி அதை கரெக்ட் பண்ணி எடுத்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதோட அப்படியே நாங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மா வந்து மேலே அகாடமிக்கு போகலாவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் போனோம், பால் எடுத்துகிட்டு தான் போனோம். ஸோ இவர் தான் எங்களோட நடராஜா பெருமாள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ நிறைய ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். இதான் என்னோடய கிளாஸ். யாராவது மதவரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரதநாட்டியம், மியூசிக்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஏதாவது கிட்ஸ் ரிலேட்டடான கிளாஸ் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அம்மா எல்லாம் பூவெல்லாம் எடுத்து மாற்றிட்டு இருந்தாங்க, எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று பண்ண சாம்பிராணி அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு அணையா விளக்கு ஒன்று வச்சுருப்போம். ஸோ அதையும் அம்மா ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் போய் தண்ணியெல்லாம் மாற்றிட்டு ஸோ சாம்பிராணிலாம் காட்டினோடனே அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக அகாடமி ஃபுல்லாகவே நாங்கள் வீணை வச்சுருக்கோம். ஸோ வீணைக்கு அப்புறமா தட்டுக்கள், நட்டுவாங்க, தாளம், சவுண்ட் ஹீலிங் பவுல், நான் சுற்றி அகாடமிக்கு எல்லாமே அப்படியே காட்டிட்டு வரேன். அம்மா வெளியே வந்து சாய்பாபா, அப்புறமா வந்துட்டு வெளியில் அந்த ஆஃபீஸ் ரூம் அந்த உள்ள இன்சைட்லலாம் போய்ட்டு அங்கேயும் காட்டிட்டு அப்படியே வெளியே வந்து சுவாமி நல்லா திருப்தியாக கொண்டுட்டு கீழே வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த வாசல் பார்க்கும்போதே ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டே வந்து எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பாய் பாய்.